தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே. மர்க்கா சொல்லு. சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மர்க்கா சொல்லு. சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே. நல்லா இருக்குப்பா. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. கிணவுல வந்து வந்து சொல்ல மாட்டா. இந்த படத்துல இருக்கிறவரை எங்கன்னா பாத்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவரு ஏன்டா சோட்ட ஆயிடுச்சா? நான் லூசா இல்லைங்க, மென்டலா கேனைனா என்கிட்ட அட்ரஸ் கேக்குற? அப்துல் கலாம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு 2020 இந்தியா வல்லரசு ஆகணும். 2020 வந்துருச்சுங்களே. இப்ப மோடி என்ன சொல்லிட்டாருன்னா 2024 வல்லரசு ஆக போறோம் அப்படின்ட்டார். மேபி 2024 வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2040 சொல்லுவோம். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். 2002 ட்ரங்க் பெட்டியை தூக்கிக்கிட்டு 3 பஸ் மாறி பீலமேடு பிஹெச்சி காலேஜ் வந்து சேர்ந்த சொந்த கதை சோக கதையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னோன்னு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சிங்கை கோவிந்தராஜ மகனான ஏடிஎம்கே வேட்பாளர் ராமச்சந்திரன் எம்எல்ஏ எம்பி கோட்டால சீட் வாங்கி படிச்ச மாதிரி நான் எந்த கோட்டாவிலையும் படிக்கலன்னு அண்ணாமலை சொன்னோன்னு எலெக்ஷன்ல நிக்கிறதால என்னவோ உண்மையை பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. தான் கோட்டாவில் சீட் கிடைச்சுதான் படிச்சேன்னு அப்ரூவரா மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வீடியோ ஒன்று வெளியாகி இவர் இன்னும் வாயால வடை சொல்றதை விடவே இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. ஓட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. நாங்க எல்லாருமே ரிசர்வேஷன் பெனிஃபிஷியரி. சோ ரிசர்வேஷன் பெனிஃபிஷியரி நான். கீழ இருந்து நாங்க எல்லாம் அதை பார்த்திருப்போம். how it changes a person's life. ரிசர்வேஷன் பெனிஃபிஷியரி நான். ஏய் வாய முன் ஏந்து போட. எதாசியமா பேசிட்டு போற. அண்ணாமலையோட அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்ன சிங்கை ராமச்சந்திரன் தன்னோட 11 வயசுலேயே அப்பா இறந்துட்டதாகவும் பிஹெச்டி பாலிடெக்னிக்ல டிப்ளமா படிச்சு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கி பிஹெச்டி டெக்ல தனக்கு சீட் கிடைச்சதுன்னும், அதாவது அப்பா இறந்த 7 வருஷம் கழிச்சு தான் பிஇ சேர்ந்தாரு அப்படின்னும், குஜராத் ஐஐஎம்ல கூட மெரிட்ல தான் படிச்சேன் அப்படின்னும், எந்த எம்எல்ஏ எம்பி கோட்டாவிலையும் படிக்கலன்னு கிளியரா சொல்லிட்டாருங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களா? அண்ணாமலைஜி ஏதோ 1-2 பொய் சொன்னா பரவாயில்லைங்க, பேசுறது எல்லாம் பொய்யாவே இருந்துச்சுன்னா அப்புறம் தமிழ்நாட்டுல எப்படிங்க தாமரை மலரும்? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், மயிரத்தா மலரும். எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத 2 கேள்விதான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல. நான் பேச மாட்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? Somebody thinks वो नेशनल पार्टी में अन्नामलई है और नेशनल पार्टी में बहुत मुश्किल है काम करने का. ஏன் என்ன சொன்ன? हिंदी ஒரு வார்த்தை தெரியாமல் அந்த நேஷனல் பார்ட்டி में मैनेजर होना चाहिए. ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் वो रीजनल पार्टी में बड़ा वाला लीडर है. எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல. நான் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதே நேரத்துல விஜய் சேது அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா? ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா? எனக்கு சுருன்னு வரும். ஆனா நம்ம இவன் அவ்வளவு ஒர்த்து இல்ல, இவனுக்கெல்லாம் காட்டி பிரயோஜனம் இல்ல சொல்லிட்டு. ஏன்னா படம் ஜவான் ஓடுதுனே. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. அதுல வந்து வில்லனா அருமையா நடிச்சிருக்காரு. தெரியுது, நீ மூடு. அத போய் நான் உட்கார்ந்து பாக்குறேனே. நான் வந்து ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே. அது திணிக்கிறதா இல்ல ஹிந்திய கத்து கொடுக்கறதா? எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான். ஏற்கனவே நீங்க மதவாத கட்சின்னா உங்களுக்கு ஒரு பேர் ஓட்டு போடல. இதுல இந்தியா வேற திணிச்சேன்னு வச்சுக்க, ஊரு பக்கத்தே விட மாட்டாங்க பாத்துக்க. பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது 2 பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தா ஆயிடும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அது 2 பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தா ஆயிடும். ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசினா பிரச்சனை. கபால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை போட்ட கேப்பன கேட்க மாட்டேனா? சொல்லுங்க. 400 ரூபா வித்து சிலிண்டரு 1150 ரூபா விலை ஏற்றிட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. நீங்க ஒரு கட்சியா?
உங்களுக்கு பிரேக் இல்லையா உங்களுக்கு? நமக்கு பிரேக் இல்ல, நீங்க சொன்னாதான் பிரேக்கிங். ரைட்லா ரைட். பிரேக் இல்ல, நீங்க சொன்னாதான் பிரேக்கிங். நல்லா இருக்கீங்களா? டெல்லி குளிர் எப்படி இருக்குன்னு பார்த்து வரேன். பாப்பனே. இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. டெல்லிக்கு லாரியில போற நாய் தானே, எப்ப போனா என்ன? நல்லா இருக்கு. எத்தனை நாள் எண்ணி வச்சு ஓட்டுவீங்க? புதுசா 2 பேர் போறீங்க. நக்கல்யா அவனுக்கு. எத்தனை நாள் எண்ணி வச்சு ஓட்டுவீங்க? புதுசா 2 பேர் போறீங்க. சரி பாப்பனே. சரிண்ணா. பையன் உடம்பு பாத்துங்க. என்ன மனுஷன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. அண்ணே தவறா பீருங்க பா. ஐயோ வீட வாய் வச்சா விளங்குமா? ஏன்டா பீட? தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான். அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்? 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. அதனால ஒரு யூபி காரர் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சுட்றீங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு? பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ? நீங்க கீழ விட்டு போறீங்க. என்ன ஒரு டிராப் திஸ் சொல்லுங்க. ஏன்னா கால் விட்டு இருந்து எடுங்க. பிரைன். ஏன்னா நான் வந்து சரித்திரத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரித்திரம் என்ன சொல்லுதோ நான் சொல்றேன். யார் நீயா? நான் யாருடைய அடிமையும் கிடையாது. கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்துல ஏத்துக்க அவசியம் இல்ல. அடங்கப்பா அடங்கப்பா. என்ன தேடுற? இல்ல கிட்டா அவன் எங்கேன்னு தேடுற. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. இன்டர்வியூல தலைவா இல்ல தலைவா நான் அப்புறம் பேசுறேன் தலைவா. அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா? அண்ணாமலை வந்து இங்க வந்து தோசை சுடவோ இட்லி சுடவோ சப்பாத்தி சுடவோ வரல. Wait a minute. Who are you? அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. தமிழ்நாட்டுல வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜரா உட்கார்ந்துகிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைட்ல போய்க்கலாம். அந்த கேடிவன் அவனா இது? மேனேஜர் மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு தாஜா பண்ணிக்கிட்டு அப்படியே யாராச்சும் கோவமா இருந்தாங்கன்னா வீட்டுக்கு நள்ளிரவுல போய் ஒரு டீயை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு பொறுப்பு கொடுத்து அப்படி இல்லை. நான் தலைவன். அட பாவி கேப்பா முதலே சொல்றதா நீ? தூக்கு. தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் நான் இருப்பேன். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. ஏண்டா கம்மன் இருக்க மாட்டியாடா நீயே? கேனத்தனமா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து வாண்டடா வாங்கி கட்டிட்டு போறதா உனக்கு டெய்லி வேலையா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்போ இந்த அண்ணாமலை என்ன காமெடி பண்ணிருக்கா அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கிட்ட ஹிந்தி பத்தி கேள்வி கேட்டு செம்மையா வாங்கி கட்டிக்கிட்டாரு ஒரு சங்கி நிருபர் ஒருத்தர். இத பாத்துட்டு ஹிந்திக்கு முட்டு கொடுக்கறதா பேசி பயங்கரமா மொக்க வாங்கிருக்கு நம்ம ஆட்டுக்குட்டி. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. அப்படி அது என்ன பேசிருக்குன்னு நீங்களே பாருங்க. சினிமா படம் ஜவான் ஓடுதுனே. விஜய் சேதுபதி என்ன நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி என்ன அதுல வந்து வில்லனா அருமையா நடிச்சிருக்காரு. அதை போய் நான் உட்காந்து பாக்குறேனே. எனக்கு வந்து சப்டைட்டில் இல்ல. நான் வந்து ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அது திணிக்கிறதா இல்ல ஹிந்தியை கத்து கொடுக்கறதா எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏண்டா நீ ஹிந்தி படம் பார்க்க போறது உன் இஷ்டம், அது யாரும் தடுக்கல. ஆனா நீ ஹிந்தி படம் தான் பார்க்கணும்னு சொல்றதுதான் ஹிந்தி திணிப்பு. இதெல்லாம் புரிஞ்சா நீங்க ஏன் சங்கியா இருக்க போறீங்க? அப்புறம் படத்துக்கு போறப்ப சப்டைட்டில் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க தெரியாத உனக்கு அதெல்லாம் புக்கிங் சைட்லயே மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகுது. இது கூட தெரியல. நீ எல்லாம் என்னத்த IPS படிச்சியோ? யாருக்குடா படிக்க தெரியல? ஊரா சேட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? நிஜமாவே படிச்சியா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து அந்த ஆட்டுக்குட்டி தான். அவர் பேரை கூட சொல்ல நான் விரும்பல. பேரறிஞர் அண்ணாவை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு எந்தவித தகுதியுமே கிடையாது. தலைவருக்கு உண்டான தகுதி இருக்காங்க அவருக்கு? கண்டிப்பா இல்ல.
தலைமை பண்பு அப்படிங்கறதே அவர்கிட்ட கிடையாது. இந்த முதல்ல ஒரு தரவுகளோட பேசணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருக்குறள் கடன் கேட்பாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்க மருத்துவ சீட்டுகளை வந்து லட்சக்கணக்கில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அடிப்படை அறிவே இல்லாதவர் தான் இன்றைய பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய சாபக்கேடா உட்கார்ந்துருக்காரு. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே.